தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கடநாராயணா நியமிக்கப்பட்டதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழே தெரியாத, தமிழகத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒருவரை எப்படி டெல்லி பிரதிநிதியாக நியமிக்கலாம், தமிழ் கலாச்சாரம் தெரியாதவர் எப்படி நம் குரலை டெல்லியில் எதிரொலிப்பார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பிரேமலதா விஜயகாந்த் கூறுகையில், மேகதாட்டு அணை விவகாரத்தில் கர்நாடகா முரண்டு பிடிக்கும் சூழலில் கர்நாடகா பின்னணி கொண்ட ஒருவரை நியமித்திருப்பது கண்டனத்துக்குரியது, உடனடியாக இதை திரும்ப பெற வேண்டும் என்று கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது பற்றி பேசிய டிடிவி தினகரன், சினிமாவிலிருந்து பிரியாவிடை கொடுத்ததற்காக வெங்கடநாராயணவுக்கு அமைச்சர் பதவிக்கு இணையான பதவியா, தான் ஒரு நவீன கால கலிகுலா மன்னன் என்று நிரூபித்துள்ளார் விஜய் என்று விஜயை காலிகுலா மன்னனோடு ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்துள்ளார். சீமான் அவர்கள் இது பற்றி சொல்கையில், மேகதாட்டு அணை கட்ட போராடும் நிலையில் தமிழர் அல்லாத ஒருவரை தமிழக பிரதிநிதியாக முதல்வர் விஜய் நியமித்திருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது, உடனே அவரை விடுவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கு விளக்கமளித்த அமைச்சர் நிர்மல்குமார், அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் அல்ல, ஆந்திராவை சேர்ந்தவர், டெல்லியில் ஒருங்கிணைப்பு பணியை மட்டும் செய்ய போகிறார், எந்த பெரிய முடிவும் எடுக்கப் போவதில்லை என்று விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ளார்.